அருட்பெரும் ஜோதி துணை அன்பான சித்திகம் நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கமும் வாழ்த்துக்களும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னென்னா, காற்றை பற்றி. காற்று, அதாவது காற்று அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த காற்றை பற்றி தான். அதாவது சொல்லுவாங்க, சும்மா கிண்டலாக சொல்லுவாங்க, இன்னும் உங்கள் பக்கம் காற்றடிக்குதா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அந்த காற்று என்பது பஞ்சபூதத்தில் ஒன்று. காற்றில் வந்து நிறைய வகைகள் இருக்குது. காற்றில் இவ்வளோ வகை இருக்கா? அப்படியா? அது நம்ம உடம்புக்குள்ளேயா? ஆமாங்க, நம்ம உடம்புக்குள்ளேயே காற்று பல வகையாக இயங்கிட்டு இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பிரமிச்சு போகிற அளவுக்கு பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். காற்று அப்படின்றது பஞ்சபூதத்தில் முக்கியமான ஒன்று. நாம் உயிர் வாழ்வதற்கு முக்கியமான ஒரு பூதம் காற்று தான். சில பேர் சொல்லுவாங்க, எப்பயுமே வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, என்னென்னா சிவ சிவா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் ஆனால் அதோடைய ரகசியம் ஒன்றும் இல்லை. சி என்றால் நெருப்பு, வா என்றால் காற்று. அதாவது காற்று, வானா வாயு, வாயுனாலும் காற்றுனாலும் ஒன்று தான். ஸோ நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா இந்த காற்று இயங்கிக்கிட்டு இருக்க வரையந்தான் இந்த நெருப்பாகிய உஷ்ணம் இருக்கும். காற்று உடம்பை விட்டு போயிடுச்சு, அதாவது உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த உஷ்ணமும் போய்விடும். அந்த உடம்புல ஒன்றுமே இருக்காது. அதனால தான் இந்த உடம்புல வந்து காற்றும் உஷ்ணமும் எப்பயும் இருக்கணுன்றது தான். சி வா, சி நெருப்பு, உஷ்ணம், வா காற்று, வாயு. சரிங்களா? சரி, இப்போ வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த காற்று நம்மளுடைய உடலையும் உயிரையும் இணைக்குது. இந்த காற்றுடைய வேலை என்ன? நம்ம இந்த உடம்பையும் உயிரையும் இணைச்சி ஒரு பாலமாக இயங்கிட்டு இருக்கு. இந்த காற்று எப்படி அதை இணைக்குது? சுவாசத்தின் மூலிமா இந்த காற்று வந்து நம்ம உயிரை வந்து காப்பாற்றிட்டு இருக்கு. சரி, இந்த உடம்பில் இந்த ஒரு சுவாச காற்று மட்டும்தான் இருக்கா, உயிர் காற்று மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்லை. அதாவது இந்த காற்றுலேருந்து பல வகையான காற்று பிரிந்து உள்ளே இயங்கி கொண்டிருக்குது. அதை நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். சரி, இப்போ இந்த இயல்பாக நடக்கக்கூடிய இந்த காற்று உள்ளே போயிட்டு வரும்போது நம்ம அந்த இயக்கத்தை என்ன சொல்லுவோம்? சுவாசம்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கான அடையாளம். சுவாசிக்கலைன்னா உயிர் இல்லைன்னு அர்த்தம். சரி, இந்த காற்று உடம்புல என்ன பண்ணுது அப்படின்னா, உடம்புடைய வெப்பத்தை சமநிலையில் வச்சுக்கிறதுக்கு இந்த காற்று பயன்படுகிறது. உயிரை காப்பாற்றுறதுன்றது ஒன்று, உயிரை இயக்குறதுன்றது பார்த்தோம். அது இல்லாமல் உடலை குளிர்ச்சி இல்லாமல் அதிக உஷ்ணமாகாமல் சமநிலையில் வைத்துக்கொள்கிறது. அது மட்டும் இல்லாமல் உடலுக்கு சக்தியையும் உணர்ச்சியையும் கொடுத்து உடல் இயங்கத்துக்கான எல்லா வேலைகளையும் இந்த காற்று செய்கிறது. உணவை ஜீரணிக்க வைக்கிறதுலேருந்து, உணவு கழிவுகளை வெளியேற்றதுலேருந்து எல்லா வேலையும் இந்த காற்று செய்யுது. ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து அது இறக்கும் வரை அனைத்து வேலைகளையும் உடலில் இந்த காற்றுக்கள், வாயுக்கள் தான் செய்யுது. அதாவது அனைத்து வேலைகள் என்று சொல்லும்போது நம்ம தினசரி வேலைகள்லேருந்து எல்லா உள்ளுக்குள்ளே இயங்கக்கூடிய அனைத்து வேலைகளுமே, வெளியில் நாம் இயக்கக்கூடிய அனைத்து வேலைகளுமே இந்த காற்று செய்கிறது. ஒரு மனுஷன் வயசான காலத்துலேயும் இளமையாக வாழறதுக்கும், இளமையிலேயே வயோதிக தன்மையாக வாழறதுக்கும் இந்த வாயு தான் காரணமாக இருக்குது. உடம்புல பார்த்திங்கனாக்கா ஒரு 72,000 நாடி நரம்புகள் இருக்குது. அந்த 72,000 நாடி நரம்புகளை கட்டுப்படுத்துறது ஒரு 10 நாடிகள் தான். அந்த 10 நாடிகளை இயக்குவது தான் தச நாடிகள், அதாவது தச வாயுக்கள். நாடிகளை இயக்குறது வாயுக்கள். இப்போ இந்த தச நாடிகள் அப்படின்றது சொல்லும்போது அதை இயக்கக்கூடிய தச வாயுக்கள் 10 வாயுக்கள் தான் முக்கியமாக இருந்தது. அந்த 10 வாயுக்கள்லேயும் 5 வாயுக்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மொத்தமே 10 வாயுக்கள் தானா அப்படின்னா இல்லை, நிறைய இருக்குது. மேலும் 4 வாயுக்கள் நம்ம உடம்பு இயக்கிட்டு இருக்கு. 14 வாயு வந்து நம்ம உடம்பு இயக்கிட்டு இருக்குன்றதை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, காற்று வந்து எத்தனை வகைப்படும், அது உடம்புல எப்படிலாம் இயங்குது, என்னென்ன வேலை செய்யுது, இந்த உடம்பு விட்டு போகும்போது என்னென்னலாம் மாற்றம் நடக்கும், அது எல்லாத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். வாங்க. காற்றை வாயு அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய வழக்கம். இந்த பிராணவாயு தான் நம்ம உயிர் வாழறதுக்கு முக்கியமான வாயுவாக இருக்குது. நாம் மூக்கில் காற்றை உள்ளே இழுக்கும்போது காற்றில் பல வாயுக்கள் கலந்து உள்ளே செல்கின்றன. அதே போல் அந்த வாயுக்களில் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் என்று சொல்லப்படும் பிராணவாயு மட்டும்தான் உடம்பு எடுத்துக்கும். வெளியே வந்து மற்ற வாயுக்களை, கரிமல வாயு, கார்பன் டை ஆக்சைடு என்று சொல்லக்கூடிய கரிமல வாயு மற்ற வாயுக்களையும் வெளியேற்றிடும்.
நம்ம வெளியில் இருக்கக்கூடிய காற்றில் வந்து நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் வந்து பிராணவாயு எல்லாமே கலந்துருக்கும். அதான் ஆக்சிஜன் எல்லாமே கலந்துருக்கும். அதில் நம்ம உடம்புக்கு எது தேவையோ அது மட்டும் எடுத்துகிட்டு மற்ற காற்றுகளை வெளியே விட்டுவிடும். அப்போது இது ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை தடவை சுவாசிக்கிறோம் அப்படின்னு கேட்டாக்கா 21,000 தடவை நம்ம வந்து ஒரு நாளைக்கு சுவாசிக்கிறோம். அதில் இந்த பிராணவாயு வந்து உடம்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 5 நிலையாக 5 வாயுக்களாக மாறுகிறது. பிராணவாயு தான் உள்ளே போகுது. அது உள்ளே வந்து 5 வாயுக்களை முக்கிய வாயுக்களை உருவாக்குது. அது மேலும் ஒரு 5 வாயுக்களை உருவாக்கி தசவாயுகளாக மாறுகிறது. மேலும் 4 வாயுக்களை உருவாக்குகிறது. இந்த 14 வாயுக்கள் என்னென்ன பண்ணுறன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல மிக முக்கியமான வாயு 5 வாயுக்கள். அவை பிராணன், அபானன், உதானன், வியானன், சமானன். இதுதான் அந்த 5 வாயுக்கள். இதில் நம்ம வந்து உயிர் வாழ காரணமான முதல் வாயு எதுன்னு கேட்டிங்கன்னா பிராணவாயு தான். சரி, இந்த வாயுவை பற்றி இப்போ பார்க்கலாம். இதை வந்து உயிர்காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. உடலிலிருந்து உள்ளே இருந்து கீழிருந்து மேலே எழக்கூடிய வாயு. அது நெருப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா நெருப்பு பூதம் எப்படி பண்ணோம், நெருப்பு கொளுத்தும் போது மேல் நோக்கி தான் எழும்போம். அதே மாதிரி பிராணசக்தி பிராணவாயு நம் உடலிலிருந்து மேல் நோக்கி எழும்புகிறது. அந்த வேலையை அது செய்து, அது மட்டும் இல்லாமல் உடம்புல தலை, கழுத்து, மார்பு, தொடைகள் போன்ற முக்கியமான உறுப்புகளில் அதிகமாக பரவி இருக்கும். உடல் முழுவதும் பரவி செல்லும் அந்த ஆற்றல் உடையது இந்த பிராணவாயு. இந்த பிராணவாயு வந்து பார்த்திங்கன்னா எல்லா உறுப்புகளையும் இயக்குகிறது, எல்லா செல்களிலும் செல்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூளை, இதயம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிராணவாயு அதிகமாக இதை தான் இயக்குது. நம்முடைய அறிவு, மனசு இது எல்லாமே நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் ஒருங்கிணையத்துக்கான வழிகளை இந்த பிராணவாயு தான் செய்யுது. நம்ம மூச்சு விடுறது, அதாவது சுவாசிக்கிறது, உணவுகளை உள்ளே அனுப்புறது, அதாவது நம்ம உணவு சாப்பிட்றது, கண்களை இயக்க வைக்கிறது, காதை கேட்க வைக்கிறது போல் பல பணிகளை இந்த பிராணவாயு தான் முதல்ல இயங்கி செய்யுது. இந்த உடம்பை வந்து நம்முடைய உடம்பை சமநிலைப்படுத்துகிறது. அதிக குளிர்ச்சியும் அதிக உஷ்ணமும் இல்லாமல் சமநிலைப்படுத்துது. இதயத்தை துடிக்க செய்யுது. இந்த உயிர்காற்று வந்து உடம்புல எல்லா இடத்துலையும் பரவி நம்ம உடம்பை வந்து பேணி பாதுகாக்குது. நம்ம உடம்புல வந்து இந்த பிராணன் செல்லாத இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நகமும் முடியும். இது ரெண்டுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிராணன் செல்லாது, இரத்த ஓட்டமும் இருக்காது. அதனால் இதில் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு அதை கட் பண்ணும்போது வலியும் இருக்காது. சரி, இந்த பிராணவாயு முக்கியமான நம்ம உடம்புல எங்கே அதிகமாக தங்கியிருக்கும் அப்படின்னு கேட்டால் நம்முடைய நெஞ்சு பகுதியில் தங்கியிருக்கும். சரி, இந்த வாயுக்கு ஏதாவது கலர் இருக்கா அப்படின்னா இருக்குது. அவருடைய நிறம் வந்து முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீல நிறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம அடுத்ததாக அபான வாயு பற்றி பார்க்கலாம். அபானன் அப்படின்றத மலைக்காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உடம்பில் எப்படி பிராணவன் காற்று உயிர் காற்றாக இருந்து மேல் நோக்குச்சோ அதே மாதிரி அபான காற்று கீழ் நோக்கும், கீழே வந்து புஷ் பண்ணி தள்ளி விடும். அதுதான் வந்து இந்த அபானனுடைய காற்று வாயு. ஸோ இந்த உடலின் உள்ளே கீழ் நோக்கி செல்லக்கூடிய இந்த வாயுவுடைய இருப்பிடம் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய எருவாய், ஆசனவாயின்னு சொல்லுவாங்க, கருவாய், அனைத்து இடங்களிலும் கீழ் நோக்கி அனைத்து இடங்களிலும் இந்த வாயுவானது அதனுடைய தொழிலை செய்யும். இந்த அபான வாயு வந்து என்னென்ன உறுப்புகளை இயக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா குடல், சிறுநீர் உறுப்புகள், அதாவது சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, அதே மாதிரி குடலின் சிறுகுடல், பெருங்குடல், இந்த மாதிரி உறுப்புகள், அதுக்கப்புறம் கர்ப்பப்பை, இந்த மாதிரி உறுப்புகளை எல்லாம் இயக்கக்கூடிய வேலையை இது செய்யுது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த அபான வாயு பார்த்திங்கன்னா இதனுடைய நிறம் பவளம் போன்ற சிகப்பு நிறம். அதாவது நம்ம கண்ணுக்கு அந்த நிறம் தெரியாது, ஆனால் அதையும் நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சி அதுக்கான நிறம் கொடுத்துருக்காங்க. இதோடைய நிறம் வந்து பவளம் போன்ற சிவப்பு நிறம்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிற வாயு வந்து உதான வாயு, உதானன். இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஒளிக்காற்றுன்னு சொல்லலாம். உடலுடைய உறுப்புகளை இயக்கக்கூடிய வேலை, ஒடுங்கக்கூடிய வேலை இதை செய்யும். இந்த வாயு வந்து உடம்புல வந்து மார்பு மற்றும் தொப்புளில்
இதோடைய இயக்கம் அதிகமாக இருக்கும், அங்கே தான் தங்கியிருக்கும். இந்த வாயுவானது வந்து என்ன பண்ணுன்னா, தொப்புள்லேருந்து தொண்டை வரைக்கும் இருக்கக்கூடிய உள் உறுப்புகளில் இயங்கி நம்ம உடம்புக்கு நன்மை செய்யும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு மூளையிலையும் இந்த இந்த உதான வாயு இயங்கி நம்மளுக்கு வந்து பேசுறதுக்கு காரணமான வேலையும் செய்யுது. பாட்டு பாடுறது, பேசுறது, இது எல்லாமே இந்த வாயு வந்து முக்கிய காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த மூளை நரம்புகளுக்கு சக்தி கொடுக்கக்கூடியது இந்த உதாரண காற்று தான். உடம்பு முழுவதும் நம்மளுக்கு ஒரு எனர்ஜி, ஆற்றலை கொடுக்கறது, ஒரு எந்த வேலை செய்யறதுக்கும் நம்மளை உற்சாகப்படுத்துறதும் சக்தி கொடுக்கறதும் இந்த வாயு தான். இந்த வாயு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்படி வந்து ஒரு ஆற்றலை கொடுக்குது அப்படின்னு சொன்னாக்கா, இது வந்து ஒளிக்காற்று அப்படின்றதால இது உடம்பு முழுவதும் பரவி ஆற்றலை வந்து சமமாக பகிர்ந்து கொடுக்குது. அதனால் இதனுடைய வேலைகள் அபாரமானது. இந்த உதான வாயு நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்களை கூச செய்யும் அளவுக்கு மின்னல் போன்ற ஒரு வெள்ளை நிறம். சரி, இப்போது வியானன் அப்படின்ற காற்றை பற்றி பார்க்கலாம். வியானன் அப்படின்றது தொழில் காற்று அப்படின்னு சொல்லலாம். இது உடல் முழுவதும் பரவி சுற்றக்கூடிய வேலையை செய்யும். இது வந்து பார்த்திங்கன்னா, இது குறிப்பிட்ட ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்ல முடியாது, எல்லா இடத்துலையும் வந்து பரவி இருக்கும். கண் இமைப்பதற்கு இந்த வாயு வந்து முக்கியமான காரணம். நம்ம கண்களை இமைக்கிறோம் இல்லையா, அதனால் வந்து இந்த வாயு வந்து கண் இமைக்கிற வேலைக்கு ரொம்ப முக்கியமாக ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இதயத்துலேருந்து உடல் முழுவதும் ரத்தம் பரவத்துக்கும் இந்த வாயு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ரத்தம் வந்து பரவினா தான் எல்லா இடத்துக்கும் என்ன போகும், பிராணவாயு போகும். ரத்தத்து மூலியமான பிராணவாயு உடம்பு ஃபுல்லாக போகுது. அதனால் ரத்தம் முழுவதும் உடல் முழுவதும் ரத்தம் பரவத்துக்கு இது பெரிய துணை செய்யுது. அதனால தான் எல்லா செல்களும் உயிரோடு இருக்கிறதுக்கான ஒரு வழி பிறக்கும். அதே மாதிரி உடலுக்கு வந்து ஒரு உணர்வையும் நரம்புகளுக்கு சக்தியும் கொடுக்கக்கூடிய வேலையை இந்த வாயு செய்யுது. இதன் நிறம் வந்து பார்த்திங்கன்னா பால் நிற வெள்ளை அப்படின்னு சொல்லலாம். சரி, ஐந்தாவதாக முக்கியமான 5 வாயுக்களில் இறுதியாக நம்ம பார்க்க போகிறது சமான வாயு. இதுக்கு இன்னொரு பேர் வந்து நிரவு காற்று அப்படின்னு சொல்கிறாங்க. உடலில் இயங்கக்கூடிய மற்ற வாயுக்களை எல்லாம் இது கட்டுப்படுத்தி அதை சீராக இயங்கிறதுக்கான வேலையை செய்யும். உடம்புல இயங்கக்கூடிய 14 காற்று சொன்னோம் இல்லையா, அந்த 14 காற்றில் 13 காற்றுக்களை ஒழுங்காக இயங்கிறதுக்கான வேலையை இந்த வாயு செய்யுது. அதுவும் இல்லாமல் உணவு ஒழுங்காக ஜீரணிக்கிறதுக்கும் உணவு வந்து சத்துக்கள் சரியான முறையில் கிரகிக்கிறதுக்கும் இந்த சமான வாயு வந்து உதவி செய்யுது. இது வந்து கழுத்து மற்றும் வயிற்று பகுதிகளில் இயங்கக்கூடிய ஒரு வாயு. இதன் நிறம் வந்து பார்த்திங்கன்னா கருநீல நிறம். இந்த 5 வாயுக்கள், இப்போ நம்ம பார்த்த இந்த 5 வாயுக்கள் தான் மிக 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 உடம்பில் இயங்கக்கூடிய முக்கியமான வாயுக்கள். அது இல்லாமல் மேலும் ஒரு 9 வாயு பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஆனால் தசவாயுக்கள் சொல்கிறதுல இந்த 5 வாயு போச்சுன்னா மிச்சம் இருக்கக்கூடிய 5 வாயுக்களை இப்போ முதல்ல பார்ப்போம். தசவாயுக்களில் மற்றும் இருக்கக்கூடிய இந்த 5 வாயுக்களுக்கு பேர் என்னென்னா உபவாயுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா நாகன், கூர்மன், கிரிகரன், தேவதத்தன், தனஞ்சயன். இந்த 5 வாயுக்கள் தான் உடம்புக்கு மற்ற வேலைகளை செய்யுது. அதெல்லாம் என்னென்ன வேலை செய்யுது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். நாகன் அப்படின்றத என்ன சொல்லலாம் அப்படின்னா விழிக்காற்று அப்படின்னு சொல்கிறாங்க. விழினா கண்களில் இயங்கக்கூடிய காற்று அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் இருப்பிடம் பார்த்திங்கன்னா தலைப்பகுதி. சாப்பிட்ற பொருள் இல்லை உடலுக்கு தேவையற்ற பொருளை வெளியில் தள்ளக்கூடிய வேலையை, உதாரணத்துக்கு வாந்தின்னு வச்சுக்கோங்களேன், மேல் நோக்கி வெளியே தள்ளக்கூடிய வேலையை செய்யும். உடம்பை வந்து கை கால் நம்ம வந்து நீட்டுறோம் மடக்கிறோம் இல்லையா, அந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கொட்டாவி விடுறோம் இல்லையா, அந்த கொட்டாவி விடுறதுக்கும் இந்த காற்று தான், இந்த வாயு தான் காரணமாக இருக்குது. சரி, இதோடைய நிறம் என்ன அப்படின்னா இளம் சிவப்பு நிறம் தான் இந்த வாயுடைய நிறம். சரி, ஓகே. இப்போ அடுத்த வாயு கூர்மன். 7ஆவதாக நம்ம பார்க்குறது வந்து கூர்மன் வாயு. இந்த வாயு வந்து இமைக்காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இமைக்காற்றுனா என்ன? இந்த வாயு வந்து கண்களை இமைக்க செய்யும். இந்த காற்று வந்து கண்களை இமைக்க செய்யும். இந்த வாயுடைய இருப்பிடம் பார்த்திங்கன்னா கண்களில் நின்று இமையை இமைக்க செய்யும். இதோடைய நிறம் வந்து பழுப்பு கலந்த வெள்ளை நிறம்.
ஸோ வந்து ரொம்ப 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 அற்புதமாக வெளியிலேருந்து கண்ணில் வந்து எந்த ஒரு தூசியை விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பப்போ கண்ணையுமே சிட்டோர் பண்ணலையா, அந்த வேலையை இந்த கூர்மன் வாயு தான் செய்யுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிரிகரன். கிரிகரன் வாயு. இந்த வாயு என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, தும்மல் காற்று அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாயுவானது முகத்தில் இருக்கும். இந்த வாயு வந்து தும்மலை உண்டாக்கும். முகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய வேலையும் இந்த வாயு செய்யும். உதாரணமாக சொல்லும்போது சொன்னோன்னாக்கா, நம்ம வந்து உணர்ச்சி வசப்படும்போது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து உடம்புலாம் சிலிர்க்கும். மயிர் கூச்செறியது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேலையை வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரிகரன் வாயு தான் செய்யுது. ஸோ இந்த மாதிரி நிறைய நுட்பமான வேலைகளை செய்யக்கூடிய வாயு தான் இது. இந்த வாயுடைய நிறம் என்ன அப்படின்னா கருப்பு. சரி, 9வதாக நம்ம பார்க்க போகிறது தேவதத்தன் வாயு. இந்த வாயு என்ன சொல்கிறாங்க, கொட்டாவி காற்று அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாயு வந்து என்ன, எதுக்கு அந்த பேர், இது வந்து நம்ம கொட்டாவி விடுறோம் இல்லையா, அந்த கொட்டாவி வரத்துக்கு உடம்புடைய சோம்பல் பக்கத்துக்காக ஒரு கொட்டாவி விடும். அந்த கொட்டாவியை உருவாக்குறது இந்த தேவதத்தன் வாயு தான். இந்த வாயுவானது உடலில் செல்களை புதுப்பிக்கக்கூடிய வேலையை செய்யும். நம்முடைய முக்கிய இயக்கங்களுக்கு துணை புரியும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, கைகளால் செய்யும் வேலை, கால்களால் நடத்தல் போன்ற செயல்களை செய்ய இந்த வாயு துணை புரிகிறது. மேலும் உடல் வியர்வை வெளியேற செய்யும் வேலையை இந்த வாயு செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் உடலுக்கு நல்ல ஒரு உறுதுணையாக அனைத்து செயல்களை செய்ய இது துணை புரியுது. இந்த தேவதத்தன் வாயுடைய நிறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பளிங்கு போன்ற வெண்மை நிறம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இறுதியாக நம்ம பார்க்க போகிறது தனஞ்சயன் வாயு. 10 வாயுவில் நான் சொல்கிறேன், 14 வாயுவில் இல்லை, 10 வாயுவில் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது தனஞ்சயன் வாயு. இந்த வாயு வந்து நான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வீங்கல் காற்று, வீங்கர் காற்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மனுஷன் பார்த்திங்கன்னா இறந்துட்டா அப்படின்னு சொன்னால், அந்த இறந்த உடலிலிருந்து முதல்ல ஒரு பிராணன் வாயு வெளில போயிடுச்சுன்னா ஒரு மனுஷன் இறந்துருவான். அது போனோடனே பின்னாடியே மேலே நம்ம பார்த்து எல்லா வாயுமே வெளியேறிவிடும். கடைசியாக இந்த வாயு, இந்த தனஞ்சயன் வாயு மட்டும் வெளில ஏறாமல் உடம்புக்குள்ளேயே இருக்கும். அது என்ன பண்ணுன்னா உடம்பை வந்து வீங்க செய்து, வெடிக்க செய்து, அழுக செய்து, தலையை பிளந்து கொண்டு வெளியே செல்லும். இதுதான் பிராணவாயு. பிராணவாயுக்கு எப்படி வந்து ஒரு வெளிர் நீல நிறமோ அது போன்ற இந்த வாயுக்கும் ஒரு நீல நிறம்தான். ஆனால் இறுதியாக உடலை விட்டு வெளியேறக்கூடிய வேலையை இந்த தனஞ்சயன் செய்யும். சரி, இப்போ வந்து நம்ம தசவாயுக்களை பற்றி பார்த்தோம். அதெல்லாம் மேலும் ஒரு 4 வகை வாயு உடம்புல இயங்கிட்டு இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, வைரவன், முக்கியன், அந்தர்யாமி, பிரபஞ்சனன். இந்த 4 வாயுக்களும் நம்ம உடம்புல இயங்கிட்டு இருக்குது. அந்த வாயுலாம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வைரவன்ற வாயு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய கால்களில் எப்பயும் தங்கியிருந்து உடம்பை பாதுகாக்கக்கூடிய வேலையை செய்து, வலிகளை உணரக்கூடிய வேலையை செய்து, கபத்தை தூண்டி இருமலை உருவாக்கக்கூடிய வேலை செய்யுது. முக்கியன் அப்படின்றது அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வாயு. இந்த வாயு வந்து கைப்பகுதியில் தங்கியிருந்து உடம்புக்கு ஆற்றல் கொடுத்து நம்முடைய அன்றாட வேலைகளை செய்வதற்கு ஒரு துணையாக இருக்கிறது. அந்தர்யாமி அப்படின்றது பார்த்திங்கன்னா, இந்த வாயு உடம்பில் வந்து எல்லா இடத்துலையும் பரவி இருக்கக்கூடிய அந்த பிராணவாயுக்கு துணை செய்யக்கூடிய ஒரு காற்றாக, வாயுவாக இந்த அந்தர்யாமி இருக்குது. அதாவது பிராணவாயுவை சுமந்து செல்லும் ஒரு வாகனம் போன்று இந்த வாயு செயல்படுகிறது. அதே போல் பிரபஞ்சனன் அப்படின்ற வாயு வந்து உடலை விட்டு இந்த உயிர் வெளியே போய்விடாமல் அதற்கு ஒரு துணையாக, பாதுகாப்பாக இருக்கும் வேலையை, கவசமாக இருக்கும் வேலையை செய்கிறது. இப்போது நம்ம 14 வாயுக்களை பார்த்தோம். இதுவரைக்கும் நம்ம பார்த்த காற்றாகி இந்த வாயுக்கள் தமது வேலையை சரிவர செய்யாவிட்டால் உடலானது நோயை அடையும். இந்த உயிருக்கு ஆபத்து ஏற்படும். அதனால் நாம் நலமுடன் வாழ இந்த காற்று அனைத்தும் ஒழுங்காக இயங்க வேண்டும். சித்தர்களும் யோகிகளும் இந்த காற்றின் ரகசியத்தை கற்றார்கள், உணர்ந்தார்கள். இந்த காற்றை கட்டுப்படுத்தினார்கள். இந்த உடலில் காற்று இயங்கும் முறையை கண்டறிந்து யோகத்தின் ஒரு படியாகிய பிராணாயாமம் என்ற கலையை உருவாக்கினார்கள். பிராணன் என்பதை உயிர்காற்று என்று பார்த்தோம் இல்லையா. யாமம் என்றால் கட்டுப்படுத்தல் என்று பொருள். பிராணாயாமம் அப்படின்னா காற்றால்
காற்றை கட்டுப்படுத்துதல் அப்படின்னு பொருள். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய காற்றை கட்டுப்படுத்துது, சுவாசத்தை கட்டுப்படுத்துதுன்னு அர்த்தம். ஸோ இந்த பிராணாயாமத்தின் மூலிமா நம்ம சுவாசத்தை கட்டுப்படுத்தி தொடர்ந்து நம்ம பயிற்சி செஞ்சுட்டே வந்தோம்னா, பல வருடங்கள் செஞ்சுட்டே வந்தோம் அப்படின்னா, நம்ம நினைக்கிறத நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்வோம். நம்ம நினைப்பது நல்லதே நினைக்க வேண்டும், நல்லதே நாம் செய்வோம். நம்ம உடம்பானது நம்ம சொல் பேச்சு கேட்கும். இது உடம்புக்கு தீமை தரும், சாப்பிடக்கூடாதுன்னா நம்ம அதை சாப்பிட மாட்டோம். ஆனால் யாருக்கெல்லாம் பிராணனை கட்டுப்படுத்த முடியாதோ அவர்கள் எல்லாம் அவங்களுடைய மனசு என்ன சொல்தோ, நல்லது அறிவு நல்லது சொன்னால் அவங்க உடம்பு அதை கேட்காது, அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு தீமையானது எல்லாவற்றையும் செய்வாங்க. இதுதான் ரகசியமான விஷயம். சித்தர்கள் இந்த ரகசியங்களை மக்களுக்கு தெளிவாக கூறியிருக்கிறார்கள். அதனால் உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் அனைத்தையும் நீக்குவதற்கு நம்ம இந்த பிராணாயாம பயிற்சிகள் எல்லாம் செஞ்சோன்னா உடம்பு தக்க போல் மாறும். எல்லா வேலையும் உடம்பு சோர்வின்றி, வலியின்றி, மகிழ்ச்சியோடவும், மனநிறைவோடவும், கவனத்தோடவும் செய்யக்கூடிய பேராற்றல் நமக்கு ஏற்படும். எந்த வயதிலையும் இளமையோடு இருக்கக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும். நோயின்றி நாம் நீண்ட காலம் வாழ முடியும். நம்ம அனைத்து உயிர்களுக்கும் நன்மை செய்ய முடியும். வாருங்கள், அனைவரும் அதற்கான முயற்சியை செய்வோம். சிவசிவா அப்படின்ற அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சிட்டு இருப்பீங்க. இனி அனைவருக்கும் நாம் நல்லதையே செய்து சிறப்பாக வாழ்வோம். வாழ்க அருளுடன். நன்றி, வணக்கம்.